Hi, hello, வணக்கம், welcome to என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையல்ல லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் அடுத்து உங்களுக்கு ஒரு சில தெலுங்கானா ரெசிபீஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன்ட்டு இன்னைக்கு ஒரு முதல் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேர் என்னன்னா சொரக்காய garelu. garelu நம்மளோட வடை தட்டை மாதிரி விஷயங்களை தான் இங்க garelu சொல்லுவாங்க. நான் என் கையில் பார்க்குறீங்க சொரக்காய் வச்சுருக்கேன். சொரக்காயை வச்சு கூட நான் ஆல்ரெடி பாயசம் ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ லிங்க் கூட இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சொரக்காயை வச்சு எத்தனையோ ரெசிபிஸ் நம்ம செய்யலாம். பர்டிகுலராக சொல்லணுன்னா இப்போ சம்மரில் நம்ம இந்த மாதிரி நீர் சத்து நிறைய இருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கணும். இன்றைக்கி சொரக்காய் garelu செய்ய போகிறேன். சொரக்காயை நான் சொல்கிறது நம்ம ஊர் சொரக்காயை தான் சொரக்காயிலுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சொரக்காயை வச்சுட்டு நம்ம ஹல்வா கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக சொரக்காயை வச்சு நம்ம சாம்பாரில் சேர்த்து சமைப்போம். அதுக்கப்புறம் சொரக்காயை வச்சு கடலை பருப்பு இல்லை பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சொரக்காயை மட்டும் வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி அது ஒரு தயிர் பச்சடி மாதிரி அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். எந்த விதத்தில் நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதில் ரெசிபிஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொரக்காய் பாயசம் லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த ரெசிபி நீங்கள் பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிச்சனில் நம்ம ரெகுலராக அவ்வளோ பொருட்களை வச்சு செய்கிறது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப குறைவான பொருட்கள் தான். வாங்க இப்படி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோ பார்த்து முடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 days once நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சொரக்காய் garelu செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம சொரக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதை தோல் சீவி நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த சொரக்காயில் நான் இன்றைக்கி பாதி அளவு தான் செய்ய போகிறேன். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு ஒரு 4-5 மிளகாய் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்க போகிறேன். இதில் ஒரு சிலர் வெங்காயம் சேர்த்து கூட செய்வாங்க, இல்லைனா கடலைப்பருப்பை கொஞ்சம் நம்ம தட்டைக்கெலாம் போடுற மாதிரி கடலைப்பருப்பை ஊற வச்சு கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுனா இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் எதுவும் சேர்த்துக்க போகிறல. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாதி அளவு தான் செய்ய போகிறேன், அதனால் பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடுறேன். மீதியை நாளைக்கு நான் கூட்டாக செஞ்சு சாப்பிட போகிறேன், அதனால் பாதி அளவு தான் செஞ்சுக்க போகிறேன். இப்போ சொரக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சொரக்காயை நம்ம துருவின சொரக்காயிலேருந்து இப்படி நல்லா இப்படி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கலக்கிறப்போ இந்த தண்ணி தேவைப்பட்டால் இந்த சொரக்காயில் இந்த பிழிஞ்ச தண்ணியவே சேர்த்துக்கலாம். தேவைப்படலைன்னா அதை வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிருங்க. அதான் இந்த அரிசி மாவு சேர்த்துடலாம். 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இஞ்சி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம். இது மிளகாய் பேஸ்ட்டு. மிளகாய் காரம் பிடிக்காதவங்க நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது சீரகம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோம். இந்த ஈரத்துலேயே சரியாயிரும். நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம இதிலேருந்து பிழிஞ்சு எடுத்து அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சிக்கணும் மாவு. இப்போது இது நல்லா உதிரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வேறு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த சொரக்காயிலேருந்து எடுத்த தண்ணியவே நம்ம இதே முதலே பிழியாமல் செய்யலாம். நம்ம சில நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தண்ணி நிறைய விடுறதா இருந்தோம்னா நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது. அதனால தான் இப்படி சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த தண்ணி இதில் குறைவாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. இவ்வளோதான். தெளிச்சுட்டு கெட்டியாக பிசைஞ்சுக்குவோம். ஏன்னா உப்புலாம் சேர்ந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் காய்ங்கிறதுனால தண்ணி விடும். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம டைரெக்டாக தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா, இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து செய்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுல கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். ஏன்னா நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் காய்கறியிலேருந்து அது தண்ணி விடும். அப்புறம் பேட்டர் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்க்குறீங்க மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் எண்ணெய் கூட சேர்க்கல, கையில் கூட ஓட்டலை, நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கைகளால் நல்லா மெல்லிசாக தட்டிடணும். நான் ஒரு ஆயில் கவர் மேலே தான் தட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக தட்டுங்க. இந்த அளவுக்கு மெல்லிசாக இருந்தால் போதும். ஒரு 4-5 இப்போ இந்த மாதிரி 4-5 தட்டில் செஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ சொரக்காயை காரையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த சொரக்காயை காரையில் வந்து ஏதாவது ஒரு பிக்கிள் சொல்லி சாப்பிடுவாங்க. இது வந்து டொமேட்டோ பிக்கிள், டொமேட்டோ பச்சடின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. லாஸ்ட் இயரே கொடுத்துட்டேன் நான். பார்க்குறீங்க, இதிலே உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம வெறுமனவே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறீங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை வந்து நான் செஞ்சதுக்காக சொல்லலை. நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டு என்னன்னு தெரியும். இந்த சொரக்காய் காரில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.